டால்ஸ்டாய் ஒரு பார்க்கில் உட்காந்துங்கிறார். எவ்வளவு பெரிய மேதை. அப்போ ஒரு 10 வயசு பொண்ணு ஓடியாந்து டால்ஸ்டாய்க்கு பார்த்து, தாத்தா தாத்தா நம்ம 2 பேரும் விளையாடலாமா? 1 மணி நேரம் அங்கே விளையாடினாங்க சார் 2 பேரும். தாத்தா நான் மணி ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போறேன். அப்போ அந்த பொண்ணுகிட்ட சொன்னாரு டால்ஸ்டாய், உன் பேர் என்னம்மான்னாரு. மேரின்னுச்சு. வீட்டுக்கு போனதும் அம்மா கிட்ட சொல்லுமா, நான் டால்ஸ்டாய் தாத்தாவோட விளையாடினேன் 1 மணி நேரம்னு போய் சொல்லு. ஏன்னா அவருக்கு ஒரு பெருமிதம். ஓ டால்ஸ்டாய் கூட நீ விளையாடினு அம்மா ஆச்சரியப்படுவாங்கன்னு நினைச்சு டால்ஸ்டாய் கூட 1 மணி நேரம் விளையாடினு போய் சொல்லு. அந்த பொண்ணு சொல்லிச்சு, நீ கூட வீட்டுக்கு போனதும் உங்க அம்மா கிட்ட சொல்லு, மேரியோட 1 மணி நேரம் விளையாடணும்னு சொல்லு. அப்போதான் டால்ஸ்டாய் நினைச்சாராம், நான் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கேன்னு நினச்சேன், அத்தனையும் தவிடுபொடி ஆக்கிட்டு அந்த பொண்ணு. ஏன்னா அந்த குழந்தைக்கு உயர்வு அவங்க அம்மா, உனக்கு உயர்வு உங்க அம்மா. அந்த பரிமாற்றம் இருக்கிறதே, அது எந்த புத்தகத்திலையும் எழுதி வைக்காத ஒன்று சார். உங்களை இருக்கிற எல்லாரும் அன்பாக கேட்குறேன், நம்ம நிறைய படிக்கிறது மட்டும் போகாது சார், அதை பின்பற்றி வாழணும்னு ஒரு மகிழ்ச்சியை மனசில் வைக்கணும். சொன்னது யார் என்று பார்க்க வேண்டாம், சொன்ன செய்தி என்னவென்று பார்க்க பழகிவிட்டால் வாழ்க்கையில் அது கூட நமக்கு ஒரு படிக்கட்டாக வரும் இல்லையா? நான் அப்படி தான், நான் என்னை செம்மைப்படுத்திக்கிட்டது அப்படி தான். அன்னைக்கு காலையில் வகுப்பறையில் சந்திச்சேன்ல, சாயந்தரம் பஸ் வருது சார், அப்போல்லாம் பஸ்ஸில் பயணம் பண்ணுவோம். அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு முந்தி நான் எந்த பஸ்ஸில் வேணால் ஓட்டமாக ஓடி போய் இடம் பிடிக்கலாம். ஒரு ஸ்கூல் வாத்தியாரான பிற்பாடு பசங்கள்லாம் ஏறுற இடத்துல நானும் போகும்போது நான் ஓடலாமா? என்ன நான் சுய கட்டுப்பாட்டு கொண்டு வந்து பசங்கள்லாம் ஏறிட்டான் சார், ஏறி எல்லாம் உட்காந்து செட்டில் ஆகிட்டான். நான் பின்னாடி ஏற ஒரு இடமே இல்லை. என்கிட்ட வகுப்பில் உட்காந்துங்குது வேற ஒரு ஸ்கூல் பையன் ஏற்கனவே ஏறி உட்காந்துவன், அவனுக்கு அவன் இடம் பிடிச்சி கொடுத்தான், அவன் போய் உட்காந்துட்டான், அவன் பக்கத்தில் இருக்கிறான், பின்னாடி நான் நிற்கிறேன். ஏன் உங்கள் வகுப்பில் இந்த பையன் சொல்கிறான், அவங்ககிட்ட பார்த்து பின்னாடி நிற்கிறாரு, அவர் யார் தெரியுமாடா, எங்கள் தமிழையா புதுசாக வந்துக்கிறாரு, நல்ல மனுஷன்டா அவர். அடப்பாவே, அவரை உட்கார வச்சுட்டு நீ நிற்கணும் இல்லையா? என்ன அப்படி தெரியாதவனா நான்? காலையில் வகுப்பில் என்னமா சொன்னார் தெரியுமா? அவன் சொந்த காலில் நிற்கணும்னு சொன்னார் சார். அதை மீறலாமாடா நானுன்னா சார் அவன். இதுவும் என் காதில் விழுது. அப்போ தான் நான் நினச்சிக்கினேன், நாம் ஒன்று நினச்சி சொன்னால் உலகம் ஒன்று நினைக்கும் அப்படின்ற ஒரு பெரிய படிப்பனை சார். நீங்கள் எல்லார்கிட்டையும் பேசணும். இப்போ பேச்சு குறைஞ்சி போச்சே. இப்போ நமக்கு அவசியமாக இதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. புத்தகம் வாசிக்கலாம் வா என்று அழைக்கிறது, செல்போனோ வா சிக்கலாம் என்று அழைக்கிறது. அது வாசிக்கலாம்னு கூப்பிடுது, இது வாசிக்கலாம்னு கூப்பிடுது. இன்னைக்கு இருக்கிற உலகம் அப்படித்தானே. செல்போன் இல்லைன்னா சார், இது உள்ளங்கையில் இருந்தால் உலகம்னான்னு தெரியும். ட்ரம்ப்பை பார்க்கலாம், எல்லாரையும் பார்க்கலாம். இதை கீழே வச்சாதான் வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்கலாம். வீட்டில் இருக்கிறவங்களை பார்க்க மறந்து, வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேச மறந்து, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தொடர்பு கொள்ளுகிற ஒரு தொடர்பு கருவியில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் சார். நம்ம பேசுவது குறைந்ததுனால்தான் இன்னைக்கு படிப்பனைகள் கூட, வாழ்வியல படிப்பனைகள் போயிடுச்சு. எனக்கு இன்னொரு கேள்வி உண்டது. வாழ்க்கைக்கு கற்றுக்கொண்டோம், வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொண்டோமா? அப்படி வாழ்வதற்கு கற்றுக்கொண்டிருந்தால் ஏன் சார் 1000 ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் 1000 விவாகரத்து கேஸ் வருதான் ஒவ்வொரு மாசத்துக்கும்? வரலாமா சார்? இது நம்ம நாட்டில் வரலாமா? இது வெளிநாட்டில் நடந்தால் நமக்கு ஆச்சரியமா இருந்தது. எப்படி வந்த முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் இன்னும் கற்கவில்லை. அது என்னமோ அந்த முன்னாடி நடந்ததுன்னு நினைக்கிறோம். இல்லை, ஒரு கல்யாண மண்டபத்தில் வாசலில் உறவுகள் நிற்கும் சார். அது என்னமா வாய் நிறைய கூப்பிடுவாங்க, வாங்க பெரியப்பா, வாங்க சித்தப்பா, வாங்க அத்தை அப்படின்னு உரிமை கொண்டாடி கூப்பிடுவாங்க. இன்னைக்கு யாரும் காணும். ஒரே ஒரு பொம்மை கும்பிட்டு கிடக்குது. அது வர்றவனை கும்பிடுதா, போறவனை கும்பிடுதா? எனக்கு போன கல்யாண மண்டபத்தில் பார்த்தா அது மண்டபத்து ஓனர் ரூமே பார்த்து கும்பிட்டுங்குது. இந்த ஆள் தான் நம்ம டெய்லி துவைச்சி வைக்கிறான். அதை விட பெரிய காமெடி, ராத்திரி 11:30 மணிக்கு மாப்பிள்ளையை பார்த்துட்டு கீழே இறங்குறான். கீழே உட்காந்துன்னு ஒருத்தன் 1 மணி நேரமாக உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்குறேன், கொடுக்க மாட்டேன்றேன்றான். அவன் எந்த நிலைமையில் இருக்கிறான்னு கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் நம்ம உலகத்தையே பார்க்க மறந்துட்டோம் சார். இப்போ அதை விட பெரிய காமெடி, ஒரே தகராறு சார். மாப்பிள்ளை கிட்ட போய் ஒருத்தன் தகராறு பண்ணுறான். என்ன மாவியா இங்கே கூப்பிடியா என் மாப்பிள்ளையா? அவன் யாரையா? எங்கள் அண்ணன் புள்ள தான், அண்ணன் புள்ள தான் அவன் அண்ணன் வந்து என் அண்ணன் வெங்கடாச்சலம், நான் தியாகராஜன். என் அண்ணன் இல்லைப்போ இருந்தால் என்ன விடுவானா?
லேட்டு வெங்கடாஜலன்னு பத்திரிகையில் போட்டுக்கிறான். எனக்கு ஏன் போடலாம? லேட்டு தியாகராஜன் போட்டாங்க, அது இடமா பத்தாது. லேட்டுன்றதுக்கு அர்த்தம் தெரியாமலே பேசுங்கிறான். மாப்பிள்ளை வந்தான், சித்தப்பா கூடிய சீக்கிரத்தில் போட்டுடுறேன், நீ வீட்டுக்கு போடணும். அதாவது உறவுகள் கலாட்டா, நண்பர்களுக்குள்ளே கலாட்டம். யாருமே இப்போ அதெல்லாம் இல்லை சார். இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்கு. மகிழ்ச்சியை தொலைச்சிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துங்கிறோம் கருவிகளோட நாமும் சேர்ந்து. சுற்றி இருந்த உறவுகள்லாம் போயிட்டுது சார். பேசினா தானே சார் பல மகிழ்ச்சிக்குரிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். மௌனமாக இருந்தால் என்ன சார் நடக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இதையெல்லாம் நாம் கற்கவில்லை என்பதுதான் என் வருத்தம். இன்னிலேருந்தாவது கொஞ்சம் நிறைய பேச பழகுங்க எல்லார்கிட்டையும். இன்னொன்று சார், கற்றுக்கொண்டே இருப்பதற்கு ஒரு மனப்பக்குவம் நமக்கு வேணும். நான் எவ்வளோ டிகிரி படிச்சிருக்கேன்னு தெரியுமா? ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இங்கே ஆசிரியர் பெருமக்கள் இருந்தால் நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், இருப்பீங்க. பிஎட்டு எம்எட்டு. அம்மா கரஸ்பாண்டா நீங்கள் யாரோ வந்தாங்களே, போய் கிளம்பிட்டாங்களா? சரி, அவங்க நிறைய கற்றுட்டாங்கன்னு நினைக்கிறேன். எந்த பிஎட்டு எந்த எம்எட்டு எந்த இதுவும் ஒன்றும் அங்கே வகுப்பறையில் போனால் ஆகாது சார். அவன் கேட்குற திடீர்னு கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு எந்த பயிற்சியும் நமக்கு கை கொடுக்காது. அந்த வகுப்பறையை நாம் சூழ்நிலையை நமக்கு சாதகமாக்கி கொண்டு இன்வால்மெண்ட்டோடு இங்கே இருந்தால் தான் அதுக்கு அவனுக்கு பதில் சொல்ல முடியும். பிரம்மாண்டமான கேள்வியெல்லாம் கேட்பான் சார். அவன் எவ்வளோ அருமையான பிள்ளைகள். நான் வகுப்பறையில் நடத்துகிற போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லாம் எனக்கு தெரியும்னு ஆரம்பிக்க மாட்டேன். அவங்ககிட்ட இருந்து இன்றைக்கி ஏதாவது மெசேஜ் கிடைக்குமான்னு நான் வகுப்புக்கே போவேன். என்னுடைய வகுப்பறையில் நடந்த ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்கும். ஈரோடில் போயிட்டு, ஈரோடு பக்கத்தில் சித்தோடில் மகாபாரதம் சொற்பொழிவு 5 நாள் மறக்க முடியாத சொற்பொழிவு. ஏன்னா ஒவ்வொரு மேடை எங்களுக்கு ஒரு கற்றுக் கொடுக்கும் ஒன்று. அதில் ஒரு நம்ம திலகவதி மாதிரி ஒரு நடுத்தரமான ஒரு பொண்ணு பெரிய அம்மாவை அழைச்சிக்கிட்டு வந்து முன் வரிசையில் உட்காரும். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் என்னுடைய ஸ்பீச்சை கேட்பாங்க. ஆட்டோவில் அந்த அம்மாவை பக்குவமாக கூட்டு உட்கார வச்சு வீட்டுக்கு போகும். 3 நாள் பார்த்தேன் சார். 4வது நாள் கதை கேட்கறதுக்கு முதல்ல வந்த உடனே அந்த பெண்ணை கூப்பிட்டு, உன்ன மாதிரி எந்த தாயை நான் பார்த்ததில்லம்மா, அழகாக பவ்யமாக கூட்டின்னு வர, பவ்யமாக உட்கார வைக்கிற, கதை கேட்டுட்டு கூட்டி போகிற உங்கள் அம்மாவான்னு கேட்டேன். இல்லை சார், எங்கள் மாமியாருன்னு. இந்த நூற்றாண்டில் மாமியாரை இவ்வளவு பக்குவமாக பாதுகாக்கிற ஒற்றை மருமகளை நான் உலகத்திலே பார்க்கல, வாழ்த்துக்கள்மான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், மகாபாரதம் கேட்டால் உசிரே விட்டுருவேன்னு சொன்னாங்க. நானும் 3 நாளாக கூட்டின்னு வரேன், ஒன்றும் நடக்கலை. உங்களை நம்பியும் புரோஜனம் இல்லைன்னுச்சு. அது என்ன நம்பி புரோஜனம் இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்குள்ள ஒரு எண்ண ஓட்டம் இருக்குதுன்னு நான் அன்னைக்கு படிச்சுக்கிட்ட உண்மை. இன்னும் சில இடங்களில் நம்ம கர்வத்தை அடக்கிற ஆள்லாம் இருப்பான் தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஊரில் ராமாயணம் சொல்ல போனேன் சார். அங்கே அப்படி ராமாயணம் அன்றைக்கி சுந்தரகாண்டம் ஆஞ்சநேயரை பற்றி நிறையா பேசிக்கிறேன். ஒரு பையன் சும்மா இல்லை சார், ஒரு இடமா உட்காருது, அது இப்படி ஓடுது அப்படி ஓடியாருது, குறுக்க ஓடுது. நானே பார்த்தேன். பொதுவாக சொல்லுவாங்கடா பெரியவங்க, ராமாயணம் சொல்கிற இடத்துல ஆஞ்சநேயர் வருவாருன்னு சொல்லுவாங்க. நான் கண்ணால் பார்க்குறேன்னு. சார் அந்த பையன் அப்படியே நின்றுட்டான் சார். என்னை பார்த்து சொன்னால், எங்கள் ஊரில் மட்டும் ஆஞ்சநேயரே வந்து ராமாயணம் சொல்லுவார் சார்ன்ட்டு போட்டான் சார். நான் போட்ட விதையை அப்படியே திருப்பிட்டான் பார்த்தீங்களா எனக்கு. அதை நான் ரொம்ப ரசிப்பேன். தயவு செஞ்சு உங்களுக்கு நான் அன்பாக கேட்டுக்கிறேன், நீங்கள் ரசிக்க பழகிட்டீங்கன்னா ஒரு வன்முறையான வார்த்தையை கூட பொறுமையாக நிதானமாக யோசிப்பீங்க. இல்லை, நாம் கோபப்படக்கூடாது சார். இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை உங்களை நினைவுபடுத்துகிறேன். கோபத்தில் முடிவெடுக்கக்கூடாது. அளவு கடந்த மகிழ்ச்சியில் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. அதிகமான கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்தனால்தான் பாண்டிய நெடுஞ்செழியன் கோவலனுக்கு தீங்கு செய்தான். அளவு கடந்த ஆனந்தத்தில் வாக்கு கொடுத்ததனால்தான் தசரதம் மாட்டிக்கினான். அப்ப ஒரு புத்தகம் அதையும் கற்றுக் கொடுக்குது. கதையை மட்டும் அது கற்றுக் கொடுக்கவில்லை, கதையை தாண்டி ஒரு விதையை நமக்குள் விதைக்கிறது. அப்ப நம்ம நிறைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய எவ்வளவு இருக்கு சார், எவ்வளவு இருக்கு. ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணுறீங்க, ட்ரெயினில் பயணம் பண்ணுறீங்க, விமானத்தில் பயணம் பண்ணுறீங்க. இங்கே சமூகத்தை ஒரு படம் பிடித்து பார்க்கலாம் சார். இது ஒரு 3 மாதங்களுக்கு முந்தி தான் அமெரிக்காவில் 6 ஸ்டேட்டில் நான் போயிட்டு வந்தப்போ சில அனுபவங்கள்லாம் ஃப்ளைட்லேயே வரும். பிஸ்னஸ் கிளாஸ்னா வசதியாக இருக்கும்.
இந்த எக்கானமின்றது வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். 3 பேர் சீட்டு, இந்த பக்கம் 2 பேர் சீட்டு. இந்த 3 பேர் சீட்டில் நான் இந்த ஓரம் உட்காந்துக்கிறேன், நடுவில் ஒருத்தர் இருக்கிறார், இன்னண்ட பக்கம் ஒருத்தர் இருக்கிறார். நம்ம உள்ளூரில் டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் அடிக்கடி தூத்துக்குடிக்கும் கோயம்புத்தூருக்கு மதுரைக்கும் போகும்போது இண்டிகோ தான் மெயின். தண்ணி கூட கொடுக்க மாட்டான், நம்ம கேட்டால் தான் கொடுப்பான். ஆனால் அங்கே கேட்காத தண்ணியெல்லாம் கொடுப்பான். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் அதுவாக வரிசையாக வரும். அதெல்லாம் நமக்கு ஆகாதுன்னு நம்ம அமைதியாக ஓரமாக இருந்தால் என்னுடைய நெத்தியை பார்த்தான், குங்குமத்தை பார்த்தான். அந்த ஆள் திரும்பி என் பக்கம் திரும்பலை. அவனுக்கு வேண்டிய பொருளை சரக்கை வாங்கிட்டான் கையில். ஆனால் அவனுக்கு ஒரு கம்பெனி ஓணும் போலக்குது. பக்கத்தில் இருக்கிறவரை கேட்குறான், சார் நீங்களும் கொஞ்சம். இல்லை சார், நமக்கு அது பழக்கம் இல்லை. இப்போ நான் பழகிட்ட வந்துக்கிறேன். சார் இதுதான் சார் 32,000 அடி உயரத்தில் இருக்கிறோம், எவனுக்கு தெரிய போகுது, போடுங்க சார். வேணாங்க சார், கவலைப்படாதீங்க, அதுக்கும் சேர்த்து தான் டிக்கெட்டில் பில்லு போட்டுக்கிறான், போடுங்க சார். வேணாங்க, இறங்க போகிறோம். இறங்க போகிறதுன்றது உறுதியா? 32,000 அடி உயரத்தில் இருக்கிறோம், இறங்குவோமா இறங்கவும் மாட்டோன்னா யாருக்கும் தெரியாது. இது இறங்கிடுதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த பற்றி கவலையே வராது. கொஞ்சம் போடுங்க சார். ஏன்னா அவருக்கு ஒரு கம்பெனி வேணுன்றதுக்கு எப்படிலாம் பேசுகிறான்றது உண்மையிலேயே நான் அப்போ தான் நினச்சி பார்த்தேன். இப்படி ஒருத்தனை சமாதானப்படுத்தி அவனுக்கு அவன் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு கூப்பிட்றான்ல. இப்போ நான் என்ன நினச்சி பார்த்தேன், நம்ம வாழ்க்கையை நினச்சி பார்த்தேன். நண்பர்களே, 1,00,000 ரூபாய் ஒருத்தர்கிட்ட நம்ம வாங்கணும் அப்படின்னா 1 மணி நேரமாக அவன் கூட பேசுறதுக்கு ஒரு நேரம் கிடைக்கிற போது அவன் சொல்கிற என்னென்ன சொல்கிறானோ அவ்வளவும் ஆமாம் சார், அப்படி தான் சார், அருமையாக சொன்னீங்க சார், இது மாதிரி யாராலையும் சிந்திக்க முடியாது சார், பைபிளில் சொல்கிற மாதிரி இது சார் உங்கள் வார்த்தை அப்படின்னு அவரை தூக்கி வச்சு பேசுவோம். அது வேண்டாத கருத்தாக இருந்தாலும் ஏன் 1,00,000 வாங்கணும், அவ்வளவு அன்பாக பேசுவோம், எதிர்க்க மாட்டோம். நான் கேட்குறேன், அப்போ தான் நினச்சி பார்த்தேன், 1,00,000 ரூபாய் ஒரு மனிதனிடத்தில் பெறுகிற போது செலுத்துகிற அன்பையும் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் 1,00,000க்கு செயல்படுத்துகிற அந்த செயலை ஒரு லட்சியத்தோடு உன்னை கைப்பிடித்து பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு உன்னை மட்டுமே நம்பி வந்த உன் மனைவியிடத்தில் வாழ்நாள் முழுவதும் அன்பாக பேசினால் அவள் எவ்வளவு பெருமையை சேர்ப்பாள். அதுக்கு நிகரானது உண்டா? நம்ம பேசியிருக்கிறோமா? பேசியிருக்கிறோமா சார்? நீ என்னைக்கு வந்தியோ அன்னைக்கே தரித்திரம் முடிச்சு போச்சு. சொல்லாமா அந்த வார்த்தையை? சொல்லக்கூடாது சார். உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடின்னா மகாகவி பாரதி. அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோன்னா, நாம புத்தகத்தில் இருந்தும் அதுக்கு அடுத்தாற் போல் புத்தகத்தில் ஒரு செய்தி வரும், அதிலிருந்து நாம பல வாழ்க்கை படிப்பினைகளை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எங்க வேணாலும் எதை வேணாலும் படிக்கலாம் சார். சமுதாயத்தை ரொம்ப படிக்கணும். நம்ம தாம்பரத்தில் ஒருத்தர் இறந்துட்டார் சார். இறந்த உடனே அந்த பையனை விசாரிக்கிறதுக்கு உறவுகாரெலாம் வந்துட்டான். அப்பா எப்படி போனார்? அவன் சொன்னான், ரொம்ப ஹார்ட் பலவீனமாக இருந்தது. இப்போ எங்கே காட்டினேன்? தாம்பரத்தில் தான் காட்டினேன். போயா 25 கிலோமீட்டரில் 1000 ஆஸ்பத்திரி டவுனுக்குள்ள இருக்குது, அங்கே போய் காட்டாத, உள்ளூரில் காட்டினா அப்படி தான் போவான். போயிட்டானா 1/2 மணி நேரம் பொறுத்து இன்னொருத்தன் வந்தான். அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன், என்ன விஷயம்? இந்த மாதிரி தான் போச்சு. எங்கே காட்டினேன்? அவன் திட்டிட்டு போட்டான். அப்போலோவில் தான் ஒரு 15 நாள் வச்சுருந்தேன். அப்படி இருந்தும் இதுவாய் அங்கே ஏன்டா போனேன்? நம்ம தாம்பரத்திலே மேற்கு தாம்பரத்தில் ஒரு அற்புதமான ஹாஸ்பிட்டல் இருக்குது, நல்ல டாக்டர் இருக்கிறான், இதை விட்டுட்டு அவ்வளோ தூரம் அவரை இழுத்தடிக்க வச்சா அப்படி தான்டா வரும்ன்ட்டு அவன் போட்டான் சார். 1/2 மணி நேரம் பொறுத்து இன்னொருத்தன் வந்தான். கேள்விப்பட்டேன். எப்படி? அவன் சொன்னான், அப்போலோவில் ஒரு 10 நாள்
மேற்கு தாம்பரத்தில் ஒரு 10 நாள் 2 இடத்துலையும் காட்டினேன். அப்படி இருந்தும் காப்பாற்ற முடியலன்னா முடிஞ்சு போச்சா? இன்னும் அரை மணி நேரம் ஒருத்தன் வந்தான். அவன் என்ன சார் பண்ணுவான்? மேக்சிமம் ஆன்சர் சொல்லியாச்சு. வந்தான் பாருங்க, இவனே சொல்லிட்டான், எதுவாக இருந்தாலும் அவர்கிட்டே கேட்டுக்கன்ட்டு போட்டான். அவனு எவ்வளோதான் இருந்தால் சார் சமாளிப்பான். இதை நம்ம எப்படி ஒரு வாழ்க்கையில் சூழ்நிலையை எப்படி நமக்கு சாதகமாக்கி கொள்வதுன்றதுக்கு நம்ம படிக்கணும் சார். நிறையா பிள்ளைகளுக்கு இன்னைக்கு தெரியலையே. அவங்களுக்கு வெறும் பாட அறிவு மட்டும் போதாதுங்க, பகுத்தறிவை வளர்க்கக்கூடிய பொது அறிவும் நிறைய தேவை. அதில் அம்மாவும் அப்பாவும் நிறைய பேசணுங்க. வணங்கி சொல்கிறேன். அவன் கேட்பான் கேட்க மாட்டான் அதெல்லாம் இல்லைங்க, ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்களேன். ஏன்னா அவனுக்கு ரோல் மாடல் யாருன்னு தெரியல சார். எல்லாமுக்கும் உலகம் முழுவதும் பெற்ற தாய் தான் முதல் ரோல் மாடல். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னா அம்மா தான் சார் நமக்கு முதல் தெய்வம், முதல் வழிகாட்டி அவள் தான். அவள் நல்லது சொல்லிக் கொடுத்தா நல்லது போகும், கெட்டது சொல்லிக் கொடுத்தா கெட்டது போகும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் கீரை கட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த அம்மா ஆஞ்சிக்கிட்டே பையன் பக்கத்தில் 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை உட்கார வச்சு கேள்வி கேட்குது. நான் பாட்டின அம்மா வேலையை பார்த்துக்கினே உனக்கு கேட்கணும்டா பதில் சொல்லு. 4 நாள் எத்தனை? 10. ஏன்டா உங்கள் ஒப்ப நாட்டமே பேசுகிற? அந்த ஆள் எங்கேயோ உட்காந்துங்கிறான். இந்த மாதிரி நேரத்தில் தான் அவரை திட்ட முடியும். வாழ்க்கை ஒரு ரசனையானது. அப்போது மறுபடியும் கேட்குறான், அம்மா விரல விட்டு என்ன அம்மா எப்படி என்னாலும் 10 தாமா வருது, ஏன்டா என்ன படுத்துற? இந்த பார், நான் உன்னை படுத்தலை, 4 நாளாக உன்னை வாட்ச் பண்ணுறேன். கூட நிறைய கீரை கட்டு வச்சுக்கின்னு ஒரு அம்மா வருது, இறக்கி அரை மணி நேரம் உயர வாங்கி பேசுகிற. 10 ரூபா சொன்ன கட்டை 2 ரூபா குறைச்சி 8க்கு வாங்குற. உருளைக்கிழங்கு ஒரு நாள் 20 ரூபா சொல்லிச்சு 2 ரூபா குறைச்சி 18க்கு வாங்குற. நீ எப்போ வாங்கினாலும் அந்த அம்மாக்கிட்ட 2 ரூபா குறைச்சி தான் வாங்குற. இப்போ 4 4 8ன்னு சொன்னால் நீ 2 குறைச்சா ஆன்சர் தப்பாயிடும். அதனால தான் நான் முன்னெச்சரிக்கையாக 4 4 10 என்ன நீ இப்போ 2 குறைப்ப, 8ன்னு கரெக்ட் ஆன்சர் வந்துடும். அந்த அம்மா நினைச்சா, அடாடா ஒரு ஞான முருகனை பெத்துட்டுமே, தந்தைக்கு உபதேசித்த சுவாமிமலை முருகனை நமக்கு பிள்ளையா பொந்துக்கிறான். நான் அவனுக்கு சொன்னது போய எனக்கு அவன் சொல்கிற அளவுக்கு அவன் ஞானம் இருக்குதேன்னு அம்மா தன்னை திருத்தி கொண்டாள் என்றால் இந்த உரையாடல் இல்லைன்னா அது வருமா? நாம் என்ன சொல்கிறோங்க, தியானம் படி படி படி, எழுது எழுது எழுது. ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் பிள்ளைங்கள்லாம் பாவம். இப்போது நாம் மகிழ்ச்சியே தொலைச்சிட்டேங்க. இங்கே இப்போ தாத்தா பாட்டு பெரிய மூத்தவர்கள் இருந்தால் அவங்கள வணங்கி சொல்கிறேன், நீங்கள் பிள்ளைகளை பெற்ற காலத்தில் மகனையும் மகளையும் படிக்க வைத்து முன்னேற்றுவதில் தான் உங்களுக்கு முழு நேரமும் போயிருக்கும். குழந்தை மகிழ்ச்சியை அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. அந்த மகிழ்ச்சியை வட்டியோடு சேர்த்து கொடுக்கறது தான் பேரன் பேத்திகள் என்பதை மறந்துடாதீங்க. அதுங்களை மடியில் உட்கார வச்சு ஒரு நாளைக்கு நீங்கள் அது தொட்டு விளையாடினாலே, தொட்டு பேசினாலே போதும் உங்கள் ஆயுளில் ஒரு நாள் கூடுதுன்றான் சயின்டிஃபிக்காக. என்ன அழகு! நான் ஏற்கனவே புத்தகத்தில் கூட எழுதியிருக்கிறேன். யூகேஜி படிக்கிற ஒரு பெண் குழந்தைய தாத்தா கூட்டியும் போகிறாரு, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்குது. அது புக்கு பேக்கை வச்சுக்குது, லஞ்சு பேக்கை வச்சுக்குது, வாட்டர் பாட்டிலை வச்சுக்குது, ஷூ போட்டுங்குது. அது என்னமோ மலையாடுற மாதிரி போகுது. தாத்தாவுக்கு கருணை உள்ள தாத்தா, எம்மா மனசே கெட்டு போச்சுரா, என் காலத்தெல்லாம் நான் இப்படி மூட்டை தூக்கலை, அந்த புக்கு பேக்கையாவது கொடுறா. வேணாம் தாத்தா, நீ ஏற்கனவே பெண்டாகிக்கிற, இதை வச்சா இன்னும் பெண்டாகிடுவேன். இப்போ தாத்தா உள்ளூர சிரிக்கிறார். வீட்டில் இருக்கிற பாட்டி கூட அவ்வளோ அக்கறை இல்லடி, என் பேத்திக்கு தான் என்ன அக்கறை. அடாடாடா, உன்னை நான் பேத்தியாக பெற்றதுக்கு நான் பாக்கியம் பண்ணியிருக்கணும், சந்தோஷம் வரும். கொஞ்சம் தூரம் போய் லஞ்ச் பேக்காவது கொடுறா. வேணாம் தாத்தா, நீ போட்டுருவேன்.
கொஞ்சம் தூரம் போச்சு சார். லஞ்ச் பேக்கு, வாட்டர் பாட்டில், புக்கு பேக் எல்லாத்தையும் நான் வச்சுக்கிறேன், என்ன நீ தூக்கி வேண்டிச்சு. நான் என்ன கேட்கிறேன், சீரியல்ல மூழ்கி கிடக்கிற இந்த சமுதாயம் இந்த நிஜ சீரியலை இழந்து விட்டதே என்பதுதான் என் ஆதங்கம். இல்ல, ரொம்ப வருத்தமா இருக்கு சார். ஆனாலும் எங்கள் வீட்டம்மா மேலே எனக்கு ஒரு பெரிய பக்தியே வந்துடுது சார். மரியாதை கூடி போச்சு. இப்போ இந்த கொரோனா காலத்தில் நம்மளாம் சும்மா தானே இருந்தோம். தெரிஞ்சோ தெரியாமலோ நேரம் போகிறதுக்கு சீரியல், நான் டெய்லி சாயந்தரம் இந்த 7 மணிக்கு ஒரு சீரியல் போடுவோம். அந்த சீரியலை தொடர்ந்து பார்த்தேன் சார். ஏன்னா வேறு பொழுதுபோக்கு இல்லை. அந்த மாதிரி கலெக்டருக்கு படிக்கும், பரிசை இது போவோம், முகமூடி போட்டவங்கெல்லாம் தூக்கி போடுவான். அதுவே ஒரு வருஷத்துக்கு அப்படியே ஆடி அந்த கதையை வளர்த்து அந்த பரிசை ஏதாவதுமே போய் இருந்தது. நான் போய் படுத்தா எனக்கு தூக்கம் வராது, அதையே மூழ்கிடுவேன். இந்த அம்மா எப்போ தான் பரிசை எழுதும், ஏன் இந்த மாதிரி கடவுள் சோதிக்கிறான் அப்படிலாம் நினச்சிருந்தேன். அப்புறம்தான் எங்கள் வீட்டம்மா மேலே மரியாதை வந்து கூடினதுக்கு என்ன காரணம் தெரியுமா, ஒரு சீரியலே நம்மளை தூங்க விடாமல் வச்சுருக்குது. அவள் டெய்லி 7-8 சீரியலை தனித்தனியாக ஜீ தமிழ்லையும் விஜயிலையும் சன் டிவிலையும் பார்த்து மாறி மாறி பார்த்து, இவன் தான் நம்ம வீட்டுக்காரன்னு கரெக்டாக ஞாபகம் வச்சு நீங்கள் சோறு போடுறா பார்த்தீங்களா, அதுதான் நான் நினச்சிப்பேன். நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க சார், விளையாட்டுக்கு சொல்லலை. ஆணுக்கு அறிவு ஜாஸ்தி, பெண்ணுக்கு ஞானம் ஜாஸ்தி. நிஜமாக சொல்கிறேன். நீங்கள் ப்ராக்டிக்கலாக பாருங்கள், ப்ராக்டிக்கலாக பாருங்கள். இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். 120 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் ஒரு 10 அடுக்கு மாடியில் லிஃப்ட் ஒன்று போட்டாங்க, பொறுத்துனாங்க. அது இன்றைக்கி இருக்குது பல இடங்களில். ஓடிஸ்ன்னு பேர், OTIS, ஓட்டிஸ் லிஃப்ட்டு. அந்த லிஃப்ட்டை தயாரித்தவர் பேர் தான் ஓட்டிஸ், அவர் பேரை அப்படியே வச்சாங்க. அது ஒரு 5-6 வருஷமாக 10 மாடிக்கு ஏறும்போது 5லேருந்து 10 வரைக்கும் இப்போ லேடிஸ் தான் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த லிஃப்ட் என்ன பண்ணிச்சு, கால அளவில் ஒர்க் பண்ணலை, கொஞ்சம் பொறுமையாக போய் பொறுமையாக ஒரு 10 நிமிஷம் ஆகுது. எல்லாரும் சலிச்சுக்கிட்டாங்க, இன்னும் இவ்வளோ லேட் ஆகுது, இன்ஜினை மாற்று இல்லைன்னா லிஃப்டை மாற்று. ஆனால் அன்றைக்கி ஓடிஎஸ்க்கு அந்த வருமான தடை ஒரு நெருக்கடி இருந்ததுனால மாற்ற முடியாத சூழ்நிலை. எல்லாரும் போராடுறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், வருத்தத்தோட வீட்டில் இருக்கிற போது அந்த அம்மா, அவங்க வீட்டம்மா கேட்டுது, அந்த அம்மா வீட்டம்மா கேட்டுது, என்ன வருத்தமாக இருக்கிறேன், இந்த மாதிரி இது மாதிரி இந்த இன்ஜினை மாற்ற சொல்கிறாங்க, இல்லைன்னா லிஃப்டை மாற்ற சொல்கிறாங்க, எனக்கு வசதி இல்லை. அது எப்படியா விடு, நான் ஒரு யோசனை சொல்கிறேன். 4க்கு 4 உயரத்தில் ஒரு கண்ணாடியை வாங்கி லிஃப்ட்டுக்குள்ளே வை, ஒரு பக்கமாக நடக்கிறத பாரு. அதே மாதிரி லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு சைடில் 4க்கு 4 உயரமாக கண்ணாடி வச்சிட்டான் சார் அந்த ஆள். ஒரு 10 நாள் போச்சு, எல்லா பெண்களும் சொன்னாங்க லிஃப்ட்டு சூப்பராக ஒர்க் ஆகுது, எதையும் மாற்றாதீங்கன்ட்டாங்க சார். ஏன்னா எல்லாம் அவசரத்தில் ஓடியாருது வேலைக்கு. அந்த 10 நிமிஷத்தில் இது ஸ்லோவாக போகும்போது எல்லாம் மேக்கப் பண்ணிக்குது, தன்னை அலங்காரம் பண்ணிக்குது சார். அதுக்கு ஒரு வசதியாக போச்சு. அதனால் இதை மாற்ற வேணாம். நான் என்ன கேட்குறேன், அந்த அறிவுக்கு கிடைக்காத ஒரு செய்தி அந்த ஞானத்துக்கு கிடைச்சது பார்த்தீங்களா? அது சின்னதாக பெருசான்றது நமக்கு யோசனை இல்லை. அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் ஞானம் வேறு, அறிவு வேறு, ஞானம் வேறு. ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிதுன்னு ஔவையார். புத்தகங்களை படித்து படித்து அதிலிருந்து இருக்கிற புதைபொருள்களை கையில் எடுத்துக்கொண்டு ஞானத்தை வளர்த்துக் கொள்ளணும். அதுக்கும் தாண்டி வரும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், சமயோசித ஞானம்னா அதுக்கு பேரு. சமயோசித ஞானம் அந்தந்த நேரத்துக்கு என்னென்னது. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிற போது அதெல்லாம் நான் அப்போ வந்தே கற்றுக்கிட்டு தான். 5ஆம் கிளாஸ் படிக்கிற போது எனக்கு கோவிந்தசாமி அவர் தான் சார் எனக்கு ஆசிரியர், ஓராசிரியர் பள்ளி. அப்பெல்லாம் அவர் வந்தால் ஸ்கூலு, வரலைன்னா லீவு. ஆனால் நாங்கள் எல்லா பசங்களும் அவர் வரணும்னு வேண்டுவோம் சார். அப்படி எங்ககிட்ட நெருக்கமாக இருப்பார் சார். ஒரு அழகான ஜிப்பா போட்டிருப்பார், தோளில் துண்டு போட்டிருப்பார், வேட்டி கட்டியிருப்பார்.
சித்திரை மாதம் வெயிலில் வீட்டுக்கு போனவர் சாப்பிட்டுட்டு வரும்போது உடம்பு ஒரு மாதிரியாக இருந்தால் உள்ளே வந்தார். நான் தான் சார் கிளாஸ்லேயே வாசிப்பேன், புத்தகம் படிக்கிறதே நான் தான். உண்மையிலே அதெல்லாம் பயிற்சி, பெரிய பயிற்சி அது. இப்போ என்னடா வரா அப்படின்னு கேட்டார். பீரியடு சயின்ஸு சார். என்ன லெசன் சொல்கிறா? மனிதன் பற்றி பாடம் சார். அதை எடுத்து படிச்சுன்னுறா. உடம்பு ஒரு மாதிரி ஆகுது, உள்ளே போய் கொஞ்சம் 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரும். உள்ளே போனார் சார். அப்போல்லாம் வசதி இல்லை, ஓட்ட பெஞ்சு. அந்த பெஞ்சில் சட்டையை அவுத்துட்டு ஓரமாக மாட்டிட்டு பனியனை அவுத்துட்டு கட்டின 4 மணி வேஷ்டையோட கட்டை பெஞ்சில் படுத்துருந்தார். திடீர்னு வாசலில் ஜீப்பு சத்தம். நாம் படிச்சுங்கிற மனிதனை பற்றி மும்முரமாக படிக்கிறேன், எல்லாம் கேட்டுங்கிறான். வாசலில் ஜீப்பு சத்தம். எப்பயுமே அந்த ஜீப்பு சத்தம் கேட்டாக்கா டெப்டி இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் தான் வருவார் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து. எங்கள் ஐயா அந்த சத்தம் கேட்ட உடனே எழுந்துட்டார். எழுந்து அப்படியே வந்து எங்கள் முன்னாடி நின்னார் சார். எங்களுக்கெல்லாம் பகிர்னு ஆகி போச்சு. சட்டையும் காணோம், மணியனும் காணோம், அப்படியே நிற்கிறாரு. டெப்டி இன்ஸ்பெக்டர் வலது காலம் உள்ளே வைக்கிறாரு. எங்கள் ஐயா அவரை பார்க்கவே இல்லை சார், எங்களை பார்த்து நடத்தினார். இது விலா எலும்பு. டே ரமேஷ், எங்க கவனி, அங்க என்ன வாசல்ல பார்க்க? வாசல்ல தான் வர்றாரு அவரு. அங்க என்ன வாசல்ல பார்க்கறது? இது விலா எலும்பு, இது வயிறு, இருதயம், நுரையீரல். அப்படியே ரிவர்ஸில் போட்டார் சார் டெப்டி இன்ஸ்பெக்டர். ரிவர்ஸில் போய் ஜீப்பில் உட்காந்து கண்ணு கலங்குது. டிரைவர் கேட்குறாரு, என்ன சார் ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா? அந்த தெய்வத்தை கூப்பிடு. எங்கள் ஐயா கூப்பிட்டாங்கன்னு உடனே ஒன்றுமே தெரியாத மாதிரி போனார் சார். அவர் சொன்னார், 15 வருஷமாக டெப்டி இன்ஸ்பெக்டராக இருக்கிறேன் ஐயா. எத்தனையோ ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிருக்கேன். உன்னை போல் ஒரு மகானை பார்த்ததே. பையனை கூப்பிட்டு சட்டையை அவுத்து பாடம் நடத்த வேண்டிய ஒரு ஆள் ஓன் சட்டையும் பனியனை அவுத்துட்டு நடத்தின பற்றியா? இந்த வருஷம் அவார்டே உனக்கு தான் யா. போ. அதனால தான் நான் அவங்க கற்றுக்கிட்டது ஐயா கிட்ட, அச்சப்படாதே, ஆச்சரியப்படாதே. அச்சப்பட்டாலும் சிந்தனை வேலை செய்யாது, ஆச்சரியப்பட்டாலும் சிந்தனை வேலை செய்யாது. அச்சப்படாமலும் ஆச்சரியப்படாமலும் நடுநிலையோடு நாம் இருக்க பழகிவிட்டால், நகைய அழகை எளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதவைகளை உவகை என்று அப்பாலிட்டே மெய்ப்பாடு என்பென்று உணர்வுகளை 8 வகையாக எடுத்து தொல்காப்பியம் சொன்னாலும் 9வது ஒரு உணர்வு தான் சமநிலை. அந்த சமநிலை மனம் நமக்கு வாய்க்க பெற்று விட்டால் நமக்குள் இருக்கிற ஞானம் வெளிப்படும். அதுக்கு தான் பிரசன்ஸ் ஆஃப் சமயோசித ஞானம்னு பேர். ஐயோ டெப்டி இன்ஸ்பெக்டர் வந்துட்டாருன்னு பயந்துருந்தாருன்னா இந்த யோசனை வந்திருக்குமா அவருக்கு? பயந்தா போச்சு சார். ஒரு ஆள் டாக்டர் கிட்ட வந்தான். என்ன பிரச்சனைனாரு? என் ஒய்ஃபு சுட்ட முறுக்கு சாப்பிட்டேன் சார், ஒரு பல்லு வந்து போச்சுன்னா, பல்லு உடஞ்சிடுச்சுன்னா. சாப்பிட முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? மொத்த பல்லும் உடஞ்சிடும் சார். அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். பயந்தா அப்படித்தான் போவோம். பாரதி சொன்னான், பயமெனும் பேய்தனை கொல்வோம்னா சார். பயமெனும் பேய்தனை கொல்வோம். அதனால பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது ஞானம், ஆணுக்கு அதிகமாக இருப்பது அறிவு. அதனால்தான் அவங்க கிட்ட சில குடும்பங்கள் நல்ல சிறப்பாக நடக்கணும்னா அவங்க ஆலோசனை வேணும். சில விதிவிலக்கு இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கணும். சில விதிவிலக்கு இருக்குது. 999 முறை ஒரு மின் விளக்கை கண்டுபிடிப்பதற்கு போராடி முயற்சி பண்ணார் எடிசன். அந்த கதை உங்களுக்கு வரலாறு தெரியும், கதையில் வரலாறு அது. அப்போ கூட நிருபர் கேட்டாங்க, 999 முறை தோல்வி கண்டீர்கள்? இல்லை, முயற்சி செய்தேன். முயற்சி வேறு, தோல்வி வேறு. முயற்சி செய்தேன். முயற்சிகள் தோற்கலாம், முயற்சிக்க தோற்கக்கூடாது. அப்படியானால் 1000வது முறை அந்த மின் விளக்கு எரிந்தது. எந்த மனுஷனுக்கும் முதல் வெற்றிய என்னங்கய்யா, எல்லா தொழிலதிபர்லாம் இருக்கிறீங்க ஐயா. நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சிஓவாக இருந்தவர் வந்திருக்கிறார். எல்லாருக்குமே நான் சொல்கிறேன்,
வாழ்க்கையில அந்த மகிழ்ச்சியை வெற்றியை யார்கிட்ட முதல்ல சொல்லுவான்? ஒய்ஃப் கிட்ட தான் போய் சொல்லுவான். எடிசன் மட்டும் விதிவிலக்கா? அவன் ஒய்ஃபு தூங்கிங்குது, போய் தட்டி எழுப்பினார். ஹாய், நான் கண்டுபிடிச்ச பல்பு எரியுது பார். சரி, அனுப்பிச்சிட்டு படுத்துக்கோன்னு. அந்த ஆளுக்கு எப்படி நொந்து போயிருப்போம், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சில விதிவிலக்குகளும் உண்டு. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னா இல்லைங்களா? அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னா. அன்புன்னா மனைவி, அறம்னா கணவன். பயன் எது? பண்புள்ள பிள்ளைகள். ஒரு குடும்பத்தையே படம் பிடித்து காட்டுவதனால்தான் அந்த திருக்குறளை எல்லா கல்யாண பத்திரிகையிலும் போடுறோம். காரணம் இல்லாமல் இல்லை. படிக்கிறோமே, அன்பும் மரணமா இருக்கிறோமா உள்ள? அன்பும் மரணமா இருக்கிறோமா ஐயா உள்ள? இல்லையே. இருக்கணும்ன்ற அந்த புத்தக நூல்கள் நமக்கு இருக்கணும்னு சொல்லுது. 90 வயசு பெரியவர் உட்கார்ந்துங்கிறாரு. அங்கிருந்து ஒரு ஆள் கேட்கிறான், 90 வயசுலயும் ஆரோக்கியமா இருக்கிறியே எப்படி? அதுக்கு அவர் ஆன்சர் சொல்றார். சார், ஏன் இந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்குன்னு தெரியுமா? புது மலர் அல்லல். புத்தகமை லாய்சானதல்ல, புது மலர் அல்லல். என்னுடைய மனைவி இருக்கிறாளே, இப்ப அவ புது மலர் இல்ல. எப்படி இருக்கா தெரியுமா? காய்ந்த புற்கட்டு. கல்யாணம் ஆன புதுசா அவ புது மலர், அன்று பூத்த மலர் போல் இருந்தாள். இப்போ பச்சை புல் கூட இல்ல, காய்ந்த புற்கட்டு, வாடி வதங்கிய மேனி, காய்ந்த புற்கட்டாக இருக்கிறாள். சதிராடும் நடையல்லல். அங்க நடந்து வந்தா டங்கு டங்குன்னு வச்சு வட்டப்பா பூமியை அதிரும். இப்ப அப்படி இல்லை. சோத்தை பிடிச்சிக்கிட்டு தள்ளாடி தள்ளாடி வரா. தள்ளாடி விழும் மூதாட்டி. மதியல்ல முகம். கல்யாணம் ஆன புதுசுல அவருடைய முகம் சந்திர நிலவு போல் இருந்தது. நானும் பாராட்டினேன். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய், ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ, வான சோலையிலே பூத்ததனி பூவோ நீதான், சொக்கவிள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பருவி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிழம்போன்னு நான் அவள் முகத்தை வாழ்த்தி வாழ்த்தி பாடினேன். மதியல்ல முகம். இப்போ வரல் நிலம். நீர் காணாத ஏரி பாலம் பாலமாக வெடித்திருப்பது போல் அவள் முகம் வாடி வதங்கி வெடித்திருக்கிறது. எது எனக்கு இன்பம் நல்கும் தெரியுமா? அவள் இருக்கின்றாள் என்ற ஒற்றை வார்த்தை தான் என் காதில் விடுகிறது. அவ இருக்கா, அவ இருக்கிறா, அவ இருக்கிறா. அதனாலதான் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். 90ஐயும் நாம் பொருட்படுத்தாமல். இதுதான் வாழ்க்கை. எப்படி வாழ்ந்திருக்கிற பாவேந்தர் பாரதிதாசன் காட்டுற அழகான முதியோர் காதல் காட்சி. போராட்டங்களாக வாழ்க்கை மாறி போச்சு. அன்னைக்கு கோர்ட்ல நிக்கிறான் சார், அவன் தான் விவாகரத்துக்கு போட்டான். ஜட்ஜையா கேட்கிறாரு, கலந்து பேசி முடிவெடுத்து 10 வருஷமா ஆச்சடா உங்க கல்யாணம் ஆகி, கலந்து பேசி முடிவெடுத்து வாழ்றது பாடுறா. எல்லாம் பேசி பார்த்துட்டான் எஜமா. நீங்க கடைசியா ஒரு சாட், வேணவே வேணாம், எங்களுக்குள்ள முடிச்சிருங்க, வேண்டாம். தீர்ப்பு எழுதுனா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த 10 வருஷத்தை விடவா அது கஷ்டமா இருக்க போகுது. அடுத்த மாசத்துல இருந்து உன்னுடைய முழு சம்பளத்துல பாதி உன் சம்சாரத்துக்கு ஜீவனாம்சமா கொடுக்கணும். அந்த ஆள் சிரிக்கிறான் சார், குற்றவாளி கூண்டுல இருந்து. கஷ்டப்படுவேன்னு பார்த்தா ஏன்டா சிரிக்கிறேன்னாரு. 10 வருஷமா முழுசும் கொடுத்துன்னு இருந்தேன், அடுத்த மாசத்துல இருந்து எனக்கு பாதியாவது கிடைக்குதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு தீர்ப்பை நீங்க கொடுப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் 5 வருஷத்துக்கு முந்தையே கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பேனே. நான் தான் லேட் பண்ணிட்டேன்னா. அவனுக்குள்ள எவ்வளோ இருக்கிறதுன்னு ஜட்ஜா இருக்குதுன்னு தெரியும். அவருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க எவ்வளோ சார் ஜட்ஜா வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எவ்வளோ கற்று இருக்கணும். ஆனால் அவர்கள் தினம் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு வீட்டு பிரச்சனை நம்மால முடியல, அவங்க ஏகப்பட்ட பிரச்சனை. அன்னைக்கு ஒரு ஆள் கேஸில் நிற்கிறான் சார்.
நிற்கிற போது நீ வந்து இல்லை ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தன் வந்தான் சார். ஒரு டாக்டர்கிட்ட வந்தான் பேஷண்ட்டு. அவன் சொல்கிறான், மெலிஞ்சு போயிட்டப்பா, எல்லாரும் திட்டுறாங்க சார். நீ மெலிஞ்சு போனதுக்கு மது தாண்டா காரணம்னார். எழுந்து டாக்டர் காலில் உண்டுட்டான் சார். அவன் டாக்டர் காலில் உண்டுட்டான். ஊரில் இருக்கிற பையன்லாம் நான் தான் காரணம்ன்றான். நீ ஒரு ஆள் தான் சார் மது காரணம்னு சொன்னேன். என் தெய்வமே நீ. அவன் அவன் எப்படி எடுத்துக்கினான் பாருங்க அந்த அர்த்தத்தை. வேடிக்கை மனிதர்களை நாம் பார்க்கிற போது தான் நாம் இன்னும் வெளிச்சத்துக்கு எப்படி வரணுன்ற உணர்வு நமக்குள்ள வரும். நிறைய விஷயங்கள் இருக்கு சார். ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, ராமாயணம் மகாபாரதம் சொல்ற மாதிரி வகுப்பறையில் ஈரோட்டில் அங்கே பேசி முடிச்சுட்டு தான் காலையில் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு லேட் ஆகிடுன்னு சொல்லி நேராக பள்ளிக்கூடத்துக்கே வந்து, அப்போ குரோம்பேட்டை ஹையர் செகண்டரியில் ஒர்க் பண்ணுறேன். பெட்டி படைக்கல அங்கேயே வச்சுட்டு அங்கேயே எல்லாம் காலையில் எல்லாம் ரெடி ஆகி வகுப்பு 7ஆம் கிளாஸ் செகண்ட் பீரியடு உள்ளே வரும். என்னப்பா இன்னைக்கு கிளாஸுன்னு. செய்யுள் சார். செய்யுள் இது பரி சுற்றந்தழால் சார். அருமை. என்ன குரல் படி? காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள சார். சூப்பர், வெரி குட். உட்கார். அவ்வளோதான், புத்தகத்தையே பார்க்கறது இல்லை இனிமேல். எல்லாம் என்ன கவனிங்க. 7 மணி உங்கள் வீட்டில் காக்கா வருமா? பிள்ளைகளோடு பயணம் பண்ணணும் சார். வரும் சார். அமாவாசை, கிருத்திகை, வெள்ளிக்கிழமை எல்லாம் எங்கள் அம்மா கொண்டு போய் காக்கான்னு ஒரு குரல் கொடுத்து சோறு வைக்கும் சார். மதில்ல 10-15 காக்கா வரும் சார். சுற்றி உட்காந்து சாப்பிடும் சார். சண்டை போடாது, சச்சரவு இல்லை, கூக்குரல் கிடையாது, ஒன்றும் கிடையாது சார். எல்லாம் ஷேர் பண்ணிக்கும் சார். இதை தாண்டா திருவள்ளுவர் சொல்கிறார். என் மனிதனே, உனக்கு செல்வ வளம் வருகிற காலத்தில் உன் உறவுகளோடு பகிர்ந்து சாப்பிடு. அந்த காக்கா எப்படி பகிர்ந்து கொடுக்குதோ அது மாதிரி நீ சாப்பிடு. 39 பேர் சந்தோஷமாக்குறான் சார். ஒருத்த மட்டும் மௌனமாக்குறான். மௌனமா இருக்கிறவன தான் டேஞ்சர். நான் அவனை தான் பார்த்தேன். அவனை பார்த்த உடனே, ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கு, உடம்பு சரியில்லை? நல்லா இருக்கேன் சார். 39 பேர் கலகலன்னு அதை ஆமோதிக்கிறான், நீ மட்டும் மௌனமா இருக்கு. நீங்க சொன்னா தப்பா இருக்குமா சார்? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, என்னமோ இருக்குதுறான்னு நினைச்சிக்கணும். சரி, இப்போ என்ன நினைக்கிற நீ? நான் ஒன்றும் நினைக்கல சார். கேள்றா மனம் திறந்து. சார், நேற்று ஞாயிற்றுக்கிழமை சார், இன்னைக்கு திங்கக்கிழமை. எங்க தெருவில் ஒரு பாட்டி, பொன்னமான்னு ஒரு பாட்டி வடையும் முறுக்கும் சுட்டி விற்குது சார். சாயந்தரம் 4 மணிக்கு நான் அந்த பக்கமாக போனேன் சார். ஒரு காக்கா வந்து ஒரு முருகை தூக்கின்னு போச்சு சார் புளியந்தோப்புக்கு. பாட்டிக்கு முட்டி வலி ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நான் மீட்டு தரலான்னு நான் போனேன் சார். பின்னாடியே போனேன் சார். அந்த முறுக்க காலுங்களை வச்சுக்கிட்டு நானும் 1 மணி நேரமாக கீழே நிற்கிறேன். அது மட்டும்தான் சாப்பிட்டுதே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காக்காயும் அது வா வான்னு கூப்பிடவே இல்லை. அப்படின்னா சார் எனக்கு பகீம் ஆகி போச்சு. நம்ம கிளாஸ்லேயும் ஒரு அறிவாளி இருக்கிறானே, கவுத்தாண்டா நம்மள இன்னைக்கு. எனக்கு உடனே ஆன்சர் தெரியல. உண்மை இல்லை, அது 100% உண்மை சார். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. முருகா என்னை காப்பாத்துனா சார். காப்பாற்றிட்டான் சார் முருகன். பீரியடு முடிஞ்சு பெல் அடிச்சிட்டான். ஆஹா ஆளை விட்றா சாமின்னு அவன் சொல்லலாம். அந்த அடுத்த டீச்சர் வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும், அதுக்குள்ள சொல்லுங்கன்றான். பார்த்தேன், எவ்வளோ அருமையான கேள்வி, அழகா அற்புதம்டா. இந்த மாதிரி சிந்திச்சு கேட்குறவன் எத்தனை பேர் நாட்டில் இருக்கிற சார்? ஆன்சர் சொல்லு சார். பிடிவாதமாக இருக்கிறேடா பயல, நாளைக்கு விளக்கமாக சொல்கிறேன்டா, இன்னும் விரிவாக சொல்கிறேன்டான்ட்டு போயிட்டான் சார். ராத்திரிலாம் தூக்கம் வரல. அதே மாதிரி கேர்ள்ஸ் ஸ்கூலில் என் பொண்ணு படிக்கிறா, அதே ஸ்டாண்டர்டு. விஷயம் தெரிஞ்சு நீ இப்போ படுப்பா, தைரியமாக படு, காலையில் நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ஆன்சர் சொல்கிறேன்னு. அது பட்ட டேஞ்சர் இது. அதே மாதிரி அது ஸ்கூலுக்கு புறப்படுறதுக்கு முந்தைய என்கிட்ட சொல்லிட்டு போச்சு சார். நான் சந்தோஷமாக தெம்பா இதை கண்டிப்பாக அவன் ஏற்றுக்குவான்ற ஒரு நம்பிக்கையிலேயே நான் கிளாஸுக்கு போனேன் சார். சார் அவன் காம்பவுண்டு வெளியில் நிற்கிறான். எனக்கு தூரம், ஐயா வாங்க வந்துடுங்க, வந்துட்டீங்களா? நான் எங்கே லீவ் போட்டுருங்களோன்னு பார்த்தேன் சார். நான் இப்போ அவன் நேரம் சார்.
இப்போ நீங்கள் வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரு நேரம் வரும்போது அவன் ஏறி பேசுவான். அப்போ நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். நமக்குன்னு ஒரு நேரம் வரும்போது நாம் பேசுவோம் இல்லைங்களா? யாருக்கு எந்த நேரம் எப்படி வரும்னு யாருக்கும் சொல்ல முடியாது சார். இப்போ இருக்கிற நடக்கிற நிலையை பார்த்தா எந்த இடத்துலையும் வரலாம். கேட்குறவங்களே சொல்கிற இடத்துக்கு வரலாம், சொல்கிறவங்களே கேட்குற இடத்துக்கு வரலாம். மாறும். நேரம் என்பது சில நேரங்களில் அப்படித்தான் வரும். இப்போ அவன் நேரம் சார், அவன் பேசுகிறாங்க, வந்துட்டீங்களா சார், எங்கே லீவ் போட்டீங்களா? போடா போடா உள்ள வர. கிளாஸில் போகிறான், எல்லாரும் ஐயா ஐயா நேற்று கேட்ட கேள்விக்கு ஆன்சர் சொல்ல போகிறாரா? அவனே முதல் வேலை நான் என்ன பண்ண தெரியுமா? எல்லாரும் அவனுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்கடான்னு. யார் ஒருவருடைய செயல் சரி என்று முதலில் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, பிறகு நாம் எதை சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகி விடுவார்கள். எதிர்த்தாதான் சார் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வளரும். எங்க வீட்டம்மா கூட தான் சொல்லிச்சு, எங்க அம்மா வீட்டுக்கு நான் போறேன், போ போ, இன்னும் அரை மணி நேரத்தில் பஸ் வரும், போனா சார். போய் 2.5 மணி நேரத்தில் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டான். என்ன உங்ககிட்ட போச்சுன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன், எங்கள் அம்மா அவங்க அம்மா கிட்ட போச்சுன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போட்டாங்கண்ணா. இது வாழ்க்கையில் நடக்கிறது அது. அப்போ நான் சொன்னேன், கை தட்டுங்கடா முடிச்ச. சந்தோஷப்பட்டுட்டான் அவன். அவன் சொன்னதில் ஒரு நியாயம் இருக்குடா. 2000 ஆண்டுகளுக்கு வள்ளுவன் சொன்னதை நாம் கற்றுக்கொண்டோம். ஆனால் இதுவரைக்கும் நான் கற்காததை அவன் கற்றுக் கொடுத்திருக்கிறான். என்ன தெரியுமா? அவன் சொன்னது ஒரு தர்மத்தை சொல்லுகிறது. வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? காக்கைக்கு சோறு வைக்கிற போது இனத்தை அழைத்து சாப்பிடுகிறது, பகிர்ந்து கொடுக்கிறது என்று சொன்னார் அல்லவா? ஏன் மனிதனே, நேர்மையாக வருகிற செல்வத்தை உன் உறவினர்களோடு பகிர்ந்து கொடு, தண்டனை கிடையாது. தவறாக வருகிற பொருளுக்கு தண்டனை உண்டு, அது என்னோடு போகட்டும், என் இனத்துக்கு வர வேண்டாம் என்று அது தனியாக சாப்பிட்டது என்ற கருத்தை தான் அவன் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறான். அவன் கண்ட காட்சி என்ன? அவன் சொன்னா சபாஷாருன்னா, அவன் சொல்லி நான் சொல்லணும், நான் சொல்லி அவன் சொன்னான். 2000 வருஷத்துக்கு முந்தி ஒரு புதையல் கிடைச்சிருக்குது இல்ல? அப்போ சொன்னவன் யார் என்று பார்க்காதே, சொன்ன செய்தி என்னவென்று பார். சின்ன பிள்ளையா இருக்கலாம் சார், ஒரு சின்ன பிள்ளை தானே சொல்லி கொடுத்தது. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடவுளிக்கன்னு பட்டினத்து சாமிகள் பெரியவர் கேட்டார் இல்ல? திரும்ப திரும்ப சொல்றேன், நம்ம படித்ததிலிருந்து இன்னொன்றை படித்துக் கொள்ள வேண்டும். நான் படித்தது போதும் என்று நினைத்தால் நின்ற இடத்தில் தான் நிற்பேன். நீ சாப்ட்வேர் லைன்ல இருக்கிறவங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்றிலிருந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் பண்ண முடியும். இப்ப ஏஐன்னு ஒண்ணு வந்திருக்குது. என்ன அது மாதிரிலாம் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம நினைச்சிருப்போமா சார்? எடிசனுக்கே கிடைக்காத, ஐன்ஸ்டீனுக்கே கிடைக்காத கருவி இந்த கருவி. எவ்வளவு பெரிய விஷயம் அது. இதுக்கு மத்தியிலே நாம வாழ்க்கையை இன்னும் வளமாக வைத்திருக்கிறோம்னா சார், உலக நாடுகள் எல்லாம் சுற்றம்தான் சொல்றேன் நான். நம்ம வாழ்க்கையை அருமையான வாழ்க்கையா, நம்ம பூமி நல்ல பூமியா, இதில் மாற்று கருத்துக்கே இடம் இல்லையா? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே. பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வரின் நினைவு அகற்றாதீர்னா. அறிவாளிகளும் ஞானிகளும் நிறைந்த பூமி, அறிவும் ஞானமும் நிறைந்தவர்கள் வாழ்ந்த பூமி இது. அதனால்தான் நம்ம இந்த நாட்டை மிகவும் நேசிக்க, உறவு நேசிக்கணும். நாம இதெல்லாம் இன்னைக்கு பாடத்திட்டத்தில் இல்லை. புத்தக திருவிழாவில் வாங்குகிற பல புத்தகங்கள் தான் நமக்கு இந்த ஞானத்தை வளர்க்கும். நான் வருடம் பல பொறியியல் கல்லூரிகளுக்கெல்லாம் போய் பேசுவேன். இன்னும் தொடர்ந்து பல வருடங்களாக கும்மிடிப்பூண்டியிலே ஆர்எம்டி கல்வி நிறுவனங்களுடைய கல்வி தந்தை
கொடை வள்ளல் ஐயா RS முனிரத்னம் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அவர் ஒரு MLA-வாக இருந்தவர். அவருடைய அந்த குணம் அப்படியே இருக்குது இன்னும் அவருக்கு. அவர் கல்லூரியில் நாம் போனோம்னா அவர்கிடத்திலிருந்து நான் பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டேன் சார். பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டேன். என்ன அற்புதமான பாடம் தெரியுமா? அங்கே 650 ஊழியர்கள் அந்த கல்வி வளாகத்தில் சேவை பணியில் இருக்காங்க. 3000 ஆசிரியர்கள் கல்வி பணியில் இருக்காங்க. ஆனால் சேவை இந்த தோட்டம் பேருக்கு இதை சுத்தப்படுத்துறாங்க பாரு. காரை விட்டு இறங்கின உடனே இவர் வணக்கம் வைப்பார் சார். எல்லாருக்கும் இவர் தான் முதல் வணக்கத்தை வைப்பார். அதுக்கு பிறகுதான் அவங்க வைப்பாங்க. ஏங்க அவங்க வச்சுதான் நீங்க, நான் அப்ப கேட்டேன் அவர் சொன்னாரு, எந்த ஒரு நல்ல பழக்கமும் பண்பாடும் நம்மிடத்திலிருந்து தொடங்க வேண்டும்னு சொன்னார் சார். எவ்வளவு பெரிய அன்பு படிப்பினை, எவ்வளவு பெரிய படிப்பினை சார். இதுதான் இன்னைக்கு தேவை. நான் மற்றவர்கள் என்னிடத்தில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ, நான் அதன்படி நடந்து காட்டிவிட்டால் அது தானாகவே வந்துடும். இன்னைக்கு வாழ்க்கை திசை மாறி போனதனால்தான் நீதிமன்ற வளாகத்துக்கு போற அளவுக்கு போயிட்டு எல்லா பண்பாடு நிறைந்த பூமியா இது. ரொம்ப எங்கேயோ போயிட்டு இருக்கு. அந்த காலத்துல 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க இருக்கு சார் வீட்டுக்குள்ள. எங்க பெரியப்பா கள்ளங்கப்படம் இல்லாத மனுஷன், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கின்ற கல்யாணத்துல வாழ்த்தினதை நிறைவேற்றிட்டாரு. 16 பசங்க, 10 ஆம்பளை பிள்ளைங்க, 6 பொம்பளை பிள்ளைங்க. யாராவது கேட்டா 16 தானா, என்ன பகவான் கொடுப்பான் பார்த்துக்கலான்னு. அவ்வளோ மகிழ்ச்சி சார். அவ்வளோ பிள்ளைங்க இருந்து வாழ்க்கை சந்தோஷமா இருந்தான் சார். இப்போ 1 வச்சுங்கிற 2 வச்சுங்கிறோம். தூக்கம் வரமாட்டேன்னுது இல்லை, கஷ்டமாக இருக்குது மனசு. என்ன ஆவானோன்னு பயமாக இருக்குது சார். அதனால் அன்புக்குரியவர்களே, இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டரு, வெளியிலையும் டெலிவரி வீட்டிலையும் டெலிவரி. 10 ஆம்பளை பிள்ளைங்க. நான் என்ன கேட்குறேன் தெரியுமா? எந்த ஆணுக்கும் ஞாபக சக்தியே கிடையாது. என்ன திலகவதி, எந்த ஆணுக்கு ஞாபக சக்தியே கிடையாது சார். பெண்ணுக்குத்தான் ஞானம் அதிகம், ஞாபக சக்தி கூட அவங்களுக்கு அதிகம் சார். அதை நம்ம தெரிஞ்சுக்கினா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் எங்கள் வீட்டிலே பார்ப்பேன், நான் அதை கற்றுக்கொள்வேன் அவகிட்ட இருந்து. கை சமையல் பண்ணினே இருக்கும் சார். கண்ணு குழந்தைங்க பேத்தி பேரம் பேதி அதில் ஹோம்ஒர்க் எழுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். வாய் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். காது சீரியல் கேட்டுக்கிட்டே இருக்கும் சார். ஒரே நேரத்தில் 4 சரியாக செய்கிறவங்க அவங்க தான். நமக்கு ஒரு வேலை. இப்போ நான் இந்த நீலகண்டன் சார் எங்கள் வீட்டுக்கு வராரு, வந்த உடனே ஐயா பேசலாம்னா டிவி எல்லாத்தையும் நிறுத்திடுவேன். ஏன்னா எந்த சத்தமாக வந்தாக்க நமக்கு புரியாது. எல்லாத்தையும் நிறுத்திட்டு உட்காந்து வாங்க பேசலான்னுவோம் இல்லையா? அதனால தான் அவங்களுக்கு அந்த ஒரு பவர். அதனால தான் எங்கள் பெரியப்பா என்ன பண்ணுவார், யாராவது ஒரு பையனுக்கு பேர் கேட்டால் எங்கள் பெரியம்மாவை கூப்பிடுவார். அந்த 8ஆம் நம்பர் பையனுக்கு பேர் சொல்லுன்னாரு. அவர் சீரியல் நம்பர் போட்டு வச்சுக்கிறாரு. நீங்கள் தான் இப்போ தான் ஐடி கார்டு போடுறீங்க, அவர் அப்பயே ஐடி கார்டு போட்டார். அதனால் வாழ்க்கையில் அன்னைக்கு அவ்வளோ பிள்ளைகள் இருந்தாலும் ஆனந்தமாக வாழ்ந்தான் சார். இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறது அது கூட நம்ம இன்னும் ஒரே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அது நடந்ததுயா. கோவை மாவட்டத்தில் ஒரு பையன் நீட்டில் ஃபெயில் ஆகிட்டான் சார். பிள்ளைகளுக்கு நாம் அதை சொல்லிக் கொடுக்கணும் சார். அது எந்த சிலபஸில் இருக்காது, வாத்தியாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டார், எந்த நாம தான் சொல்லிக் கொடுக்கணும். கோவை மாவட்டத்தில் நீட்டில் ஃபெயில் ஆகிட்டான் சார். அவன் சூசைட் பண்ணிக்கணும். இந்த சூசைட் பாயிண்ட்டுக்குன்னு சில பேர் போவான் தெரியுமா உங்களுக்கு? அதுலேயும் கூட வித்தியாசமாக இருக்குது. ஒருத்தன் வாழ்க்கையை வெறுத்து போய் குளத்தில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு போனான் சார். வேகமாக வந்தான். அங்கே செக்யூரிட்டி இருந்தான் பாரு, குளத்துக்கு காவல்காரன். எங்கேயா வேகமாக போகிற உள்ள? வாழ்க்கையை வெறுத்து போச்சியா, குளத்தில் விழுந்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். யோ ராட்சசம் முதலெல்லாம் உள்ளது தெரியுமான்னா, நல்ல வேலை சொன்னேன்னு வீட்டுக்கு போட்டான் சார் அவன். நான் என்ன கேட்குறேன், அவன் எதுக்கு வந்தான்? அப்போ ஒரு நிலையில்லாத புத்தியோடு தான் வந்துக்கிறான் அவன். அதெல்லாம் நம்ம சொல்லணும். பிள்ளைகளை பாருங்க, அவன் நீட்டில் தோல்வின்னா தோல்வி அடைஞ்சிட்டான் சார். தாழ்வு மனப்பான்மையை விட ஒரு எதிரி உலகத்திலே கிடையாது. அதை விட ஒரு கொலை குற்றமே கிடையாது சார். என்னை தாழ்த்தி கொள்வதை விட என்னால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கணும்.
எதிரியை விட எதிர்மறை சிந்தனையாளர்களோடு நாம் பேசுவது ரொம்ப டேஞ்சர். எதிர்மறையா பேசுறான் நடக்காது. அந்த மாதிரி எதிர்மறை சொல்றான் ஆலோசனை சொல்றவங்கிட்ட பேசாத. அவனும் கெட்டு நம்மளையும் கெடுத்துருவான். அப்போ ஒரு நோக்கம் நமக்கு மிக மிக முக்கியம். பயணம் நமக்கு முக்கியம். அதனால நம்ம நான் நீட்ல ஒரு பிள்ளை ஃபெயில் ஆயிட்டான் சார், சூசைட் பாயிண்ட்டுக்கு போயிட்டான். எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டாங்க. ஆனா அந்த பையனுடைய முகத்துல ஒரு தெளிவு வரல சார். ஒரு மாசமா அவங்க அப்பா வாட்ச் பண்றார், அவன் தெளிவா வரல. பார்த்தாரு, இவனுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. கையை பிடிச்சாரு, இன்னைக்கு வாடா பருத்தி காட்டுக்கு போவோம். ஒரு ஏக்கர்ல பருத்தி வச்சிருக்கார் சார். கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் அப்படியே சுற்றி காட்டினார் சார். சுற்றி காட்டிகிட்டே வந்தவர் அவனும் கூட வந்தான். ஒரே ஒரு செடி ஒரு கார்னரில் பூச்சடிச்சு போயிருக்கு. தோட்டக்காரனை கூப்பிட்டாரு. இந்த பருத்தி காட்டு தோட்டத்தை ஃபுல்லாக கொளுத்துனார். பையன் கேட்டான், என்னப்பா அவனுக்கு பித்து பிடிச்சாச்சா? 1000 செடி நல்லா இருக்குது, ஒரே ஒரு செடி தானே பழுதுபட்டுக்குது, அதுக்காக எல்லாத்தையும் கொளுத்த சொல்ற? டேய், நீ கூட வாழ்க்கையில் ஒரு தடவை தான்டா ஃபெயில் ஆன, அதுக்காக உன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு எடுத்திய முடிவு அது சரியா? பையன் மாறிட்டான் சார். மறுநாள்லேருந்து அவனுக்கு ஒரு தெளிவு வந்தது. அப்பா, நான் இனிமேல் அந்த முடிவிலேருந்து விலகிடுறேன்பான்னா சார். நாம் எப்படி கொண்டு போகணுமோ அப்படி தான் சார் கொண்டு போகணும். பிள்ளைகளுக்கு நல்ல பாதைகளை வகுத்து கொடுக்க வேண்டும், பண்பாட்டை சொல்லிக் கொடுக்க வேண்டும், நாகரிகத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், மனிதநேயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அது கற்காத பாடமாக அவுட் ஆஃப் சிலபஸில் இருக்குதுயா. அதெல்லாம் அத்தனையும் நாம தான் முன் உதாரணம் சொல்வதோடு மட்டுமில்லாமல் நானே முன் உதாரணமாக இருந்தால்தான் எதையுமே சாதிக்க முடியும். எதையுமே சாதிக்க முடியும். ரோட்டரியில் எனக்கு அவர் ஒரு ரோல் மாடல். எப்படி RS முனிரத்ன ஐயா அவர்கள் எனக்கு ஒரு ரோல் மாடலோ, அதுபோல வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு உதவ வேணும்ன்றது எனக்கு ஒரு ரோல் மாடல். யாருன்னா புளியங்குடி சங்கரன் கோயில் பக்கத்தில் புளியன்குடியில் இருக்கக்கூடிய சங்கரநாராயணன் என்ற நண்பர் சார். இலங்கை தமிழர்கள் அவதிப்பட்ட போது எத்தனையோ பல எண்ணிக்கையில் இல்லாத அரிசியை டன் கணக்கில் அனுப்பி வைத்த ஒரு வள்ளல் அவர். ரோட்டரியில் மிகப்பெரிய மனிதநேயம் உடையவர். இன்னைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 1000 பேருக்கு சாப்பாடு போடுறாரு. அந்த இடத்துல ஒரு கிராமம் அது. அந்த கொடைத்தன்மை, பிறருக்கு உதவி செய்யவே அது வெளியிலே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பண்பை அவரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். நாம பழகிற இடத்திலிருந்து நல்ல பண்புகளை கற்றுக்கொள்வோம். அப்படி கற்றுக்கொண்டால் தான் வாழ்க்கை நமக்கு வளமாகும், வாழ்க்கை நமக்கு வசமாகும். நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம உயரத்தில் இருக்கிற வரையில் நமக்கு இறங்க முடியாது. இன்னொன்றுங்க, ஃப்ராய்டு சொல்லுவார், நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஃப்ராய்டு சொல்லுவார், மேல் மனம் நடுமனம் ஆழ்மனம்னு சொல்லுவார். மேல் மனம் என்னை பற்றிய சிந்தனைகளை கொண்டிருக்கும், நடுமனம் என்னை சார்ந்தவர்களை பற்றிய சிந்தனைகளிலே மூழ்கிவிடும், ஆழ்மனம் தான் பரம்பொருளை நினைக்கக்கூடிய ஒரு ஆழ்மனமாக இருக்கும். அந்த ஆழ்மனதில் தாழ்வுகளை விதைக்காமல் மேன்மைகளை விதைக்க பழகிவிட்டால் வாழ்க்கை மிகப்பெரிய உயரத்தை தொடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். பால் இருக்குல்ல, பால் கொதிக்க வைக்கிறோம், கொதிக்க வச்சு ஆற வைக்கிறோம், ஒரே ஒரு துளி மோர் தான் அதில் விடுறோம். மறுநாள் தயிராயிடுது, தயிரை கடையிறோம், வெண்ணெய் வருது, வெண்ணெயை உருக்கிறோம், மணமுள்ள நெய் வருகிறது. அந்த பாலுக்குள் தான் மணமுள்ள நெய் மறைந்திருக்கிறது என்றால் இந்த மனதிற்குள் மனம் பரப்புகிற வாழ்க்கை வாசனையெல்லாம் அடங்கி இருக்கிறது. மனம் பாலுக்கு சமமானால் அதிலே ஒரு துளி மோரை விடுவது போல 1-2 நல்ல எண்ணங்களை விட்டால் உண்மையான வாழ்க்கை நாமும் வாழ்ந்து அடுத்தவர்களையும் வாழ வைக்கக்கூடிய நல்ல மனமுள்ள அற்புதங்கள் நம்முடைய மனதிலே உருவாகும். மனம்தான் மனிதனை தீர்மானிக்கிறது. அந்த மனம் பணத்தை சம்பாதிக்கிற கல்வியைத்தான் இன்றைக்கு கற்கிறது.
பிறருடைய மனதையும் சம்பாதிக்கிற கல்வியை மேலும் மேலும் நான் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு முன்ன திருப்பதி கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு 10 ஷெட்டு இருக்குது திருப்பதி மேலே. 10 ஷெட்டுலேயும் 9வது ஷெட்டு வரைக்கும் ஃபுல்லாகிட்டுது. 10வது ஷெட்டில் தான் என்னை உட்கார வச்சாங்க. அப்போ தான் மக்களோடு மக்களாக ஏழுகொண்டலவடா வெங்கடாலபதி வெங்கட்ரமணா நாராயணா கோவிந்தா கோபாலா கிருஷ்ணா அப்படின்லாம் அப்படியே டைம் பாஸ் பண்ணோம். 9 மணி நேரம் போயிட்டுது. ஒரு ஷெட்டுக்கு 1 மணி நேரம், 9 மணி நேரம். 9 ஷெட்டு முடிஞ்ச 10வது ஷெட்டை திறந்தான். 10வது மணி நேரம் நாங்கள் எல்லாம் வெளியில் வரோம். நல்லா ஞாபகம் வச்சு இங்கே திருப்பதிக்கு போயிருப்பீங்க. அப்படி நேராக உள்ளே போன உடனே அப்படியே லெஃப்டில் திரும்பினோம்னா ஜெகஜோதியாக பெருமாள் இருப்பார். என்னென்னமோ வேண்டணும்னு பட்டியல் போட்டு போவோம். ஒன்று கூட வேண்ட மாட்டோம். அப்படியே ஒரு செகண்டை பார்த்துட்டு தூக்கியாந்து வெளியே போட்டுருவான். இதுதான் இன்றைக்கி நடக்கிற அனுபவம். நான் நினச்சிக்கினே போனேன் சார். அப்படி வந்த நாமாவளிகளை மறக்காமல் சொல்லி போனேன். கோபாலா கோவேரி மாதவா யாதவா கேசவா மதுசூதனான் கிட்ட போனேன் பாருங்க. மேலே கோவிந்தான்னு பார்க்கும்போது மேலே எவனோ ஒருத்தன் கறி துண்டில் எவனோ ஒருத்தன் எழுதிட்டு போட்டான் சார், ஜெயந்தி ஐ லவ் யூன்னு. இந்த கண்ணு அதை படிச்சிட்டுது. படித்த உடனே மூளைக்கு இம்மீடியட்டாக மெசேஜ் கொடுத்துடுது. மூளை யோசிக்குது, யார் அந்த ஜெயந்தி? அவள் காதல் நிறைவேறாதனால தானே பெருமாள் கிட்ட வந்து அப்ளிகேஷன் போட்டுக்கிறான். அப்ளிகேஷன் அனுகிரகம் பண்ணாரா இல்லையா, எடுத்துக்கிட்டாரா இல்லையா, அவன் காதல் நிறைவேற்றா இல்லையான்னு நினச்சேன் பாருங்க. வெளியிலே நிற்கிறேன் சார். அதுக்குள்ள தூக்கி அந்த வெளியே போட்டான் ஜருகண்டின்னு. 10 மணி நேரமாக காத்தும் கிடந்தேன் சார் பெருமாளை பார்க்க. ஒரு 10 நிமிஷத்தில் ஜெயந்திக்கிட்ட என் மனசு போனதுனால பெருமாளை நான் பார்க்காமலே வந்துட்டேன்னா, வாழ்க்கையில் உங்கள் மனசு உங்ககிட்டயே இருக்கணும். அந்த மனம் நம்மிடத்தில் இருந்தால்தான் சாதனைகளை குவித்து கொண்டே வரலாம்னா. நல்ல எண்ணங்கள் உடையவர்களோடு பேசுங்கள், ஒரு வைப்ரேஷன் நமக்கும் கிடைக்கும். இன்னொன்று, நம்முடைய உயர்வையெல்லாம் பாராட்டுகிறவர்களோடு பழகுங்கள். அடுத்த படிக்கட்டில் கால் வைப்பதற்கு ஊக்க சக்தியையும் உற்சாகத்தையும் அவர்கள் கொடுப்பார்கள். வாழ்க்கை துணையாக வந்த பெண்ணை அன்பாக பேசுங்கள், அரவணைத்து போங்க. அவள்தான் உங்கள் வாழ்க்கையின் ஆதாரம். வெளியில் தெரியாத வேர்கள் தான் நம் வீட்டு பெண்கள் என்பதனாலே தாயை வணங்கு, தாரத்தை மதி, அவர்களையும் உங்கள் அன்புக்கு பாத்திரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கை வெற்றியை நோக்கியே பயணித்துக் கொண்டிருக்கும் என்பதை சொல்லி, அதனால் அன்புக்குரியவர்களே, நம்ம சுற்றி இருக்கிற உலகம் நாம் நினைத்தது போல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. நாம் நினைத்தது போல் இருக்கிற உறவு அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மனைவி, மக்கள். நேசியுங்கள், புத்தகத்தை வாசியுங்கள். மேலும் மேலும் அனுபவத்தை மூச்சால் இழுத்து அனுபவமாக்கிக் கொள்ளுங்கள். உணர்வில் கலங்கள், உயர்ந்த வாழ்க்கை அமையும். நன்றி.